மற்ற மொழியில கத்துக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. மொழியை வந்து நம்ம மேல திணிக்கும் போது தான் அது பிரச்சனை. கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஒரு சீன பாட்டு கூட ஹிட் ஆயிட்டு இருக்கு. அண்ணனை பாத்தியா, அப்பாவை பாத்தியா, அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? அது அண்ணனை பாத்தியே அப்பாத்தி தேக்னா அப்பாத்தியா அப்பாத்தி தேக்கு. தஞ்சாவூர் கோயில் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம், எனக்கு பெருமை தானே. தடயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப கூட வந்து கீழடி தோன்ற மாதிரி அங்க நிறைய தோன்றனா நிறைய கிடைக்கும். சிவனுக்கு பாடலே வந்து எந்த மொழியில வந்து இருக்குதுன்னா தமிழ் மொழியில தான். அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த சிவபுராணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் நீங்க நல்லா கூர்மையா கேட்டீங்கன்னா நம்ம பிறப்பு எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சிவபுராணத்துல நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காந்தான் வாழ்கன்னு சொல்றாங்களே, அதுல எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. அதுலயும் பாருங்க திருவாசகம் என்று தேன்னு சொல்றாங்களே, நம்ம அந்த தேன்னு உருகி நம்ம சாப்பிடுறோம். அந்த வாசகமே தேன்னு சொல்லும் போது தேன் குடிக்க தேவையில்லை. நம்மளுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம தான் தேடி போனோம், அது தேடி வராதுங்களே. அதனால எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் போது நான் அதை தேடி 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 போறேன். எனக்கே மறந்துட்டேன், சைனீஸ்ல யோசிக்கிறதே இல்லை, எதுவுமே இல்லாமல் தமிழை தான் வந்து எங்குள்ள பேசிக்கிட்டு போது தமிழை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரூட்டீன் ஆயிடுச்சு. அது என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆத்மா வந்து தமிழ் ஆத்மாவா ஆயிடுச்சு. துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவும் மலை. ஒரு விஷயத்துல ஒரு பற்று வச்சிருந்தா அது தானாவே நம்மளுக்கு தேடி வரும், நம்ம தேடி போவோம். சரிங்களா? இப்ப ஒப்பாரி வச்சுக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி தான். பாம்புக்கு 2 கண்ணு, நீ பரம சிவ பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ பாடையில போகும்னே நான் பாம்பாக உருந்தளந்தேன். தமிழ் பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்ப கூட தயங்கினாங்க. இப்ப வந்து தமிழ் வளர்க்கணும், தமிழ் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி பையனாரா இங்க சைனால எப்படி சொல்லுவீங்க? அது குவாங்காங், அதுதான் ஃபைட்டர் காட். அது ஓகே. மாரியம்மன் சாமி வந்து எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்குது. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் சதி பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு, தாரக்களி வர வடக்க போனாலாம் கத்தாழ முழு கொத்தோட கொத்திக்கிச்சான். அக்கப்பூர் பிடிச்ச நாய் வக்கப்பூரத்துல உக்காந்துக்குது, தானும் திங்காதான் திங்கிற மாட்டோம் திங்க விடாதான். நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் மொழியோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசி பார்க்குறதுல தான் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் வேறு நாட்டவர், வேறு மொழியை சார்ந்தவர் பேசும் பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அருமை நண்பர் வில்லியம் சியா அவங்கள வந்து சந்திக்க போகிறோம். மலேசியாலேருந்து வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் பரிச்சயமான நபர், அடிக்கடி இந்தியாவுக்கு வரக்கூடியவர், தமிழகத்தை சுற்றி சுற்றி பார்க்கக்கூடியவர், தமிழகத்தோட கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய அன்பு கொண்டவர். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து அடிக்கடி சென்று வந்தாலும் இங்கே இருக்க தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லியிருக்காரு. அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பரே. வணக்கம் லோகேஷ் அவர்களே. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதுக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். அடிக்கடி உங்களை தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லேயும் பார்க்கறது உண்டு. நிறைய விஷயங்கள் தமிழ் சார்ந்து மட்டும் இல்லாமல் இந்திய கலாச்சாரத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசிட்டீங்க, மலேசியா கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்க, சீனாவோட சிறப்புகள் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே தமிழகம் வந்திருக்கீங்க, அப்படி தானே? எப்படி தமிழகத்தை மிஸ் பண்ணீங்களா? எப்படி இருந்தது? மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் நான் வந்துடுவேன். இப்போ 20 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. கால் வச்சதே தஞ்சாவூர், பெருமை கொள்ள ஒரு ஊர். நான் கடாரத்தில் இருக்கிற ராஜராஜ சோழன் ஆண்ட ஊர் அது. அதனால் தஞ்சாவூரில் இறங்கும்போது அந்த பிரசித்தியான ஒரு தஞ்சாவூர் கோயில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அது பெருமை தானே? ஆமாம், ராஜராஜ சோழன்ங்கிறது உங்களுக்கும் பெருமை. ஆமாம், அது பெருமை. அந்த கட்டடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. 8வது அதிசயத்தில் வந்து அது ஒரு கோயில் இல்லைன்னு சொல்லும் போது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அந்த எப்படி கட்டியிருப்பாங்க அந்த வருஷத்தில், எத்தனையோ வருஷம் இல்லை அது 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், எத்தனையோ மாமாங்கு அந்த கோயில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்கன்னா அது
இன்னி வரைக்கும் ரிசர்ச்சில் கரெக்டான ஒரு விஷயம், பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதே மாதிரி கோவில்கள்லாம் மலேசியாவில் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. அதான் அந்த காலத்தில் வந்து ராஜேந்திரன் சோழன் வந்து நம்ம கடாரத்தில் வந்து ஆடும்போது அந்த மாதிரி சண்டிங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அதாவது கோயில் தான் நம்ம சண்டின்னு சொல்லுவோம். அது அந்த கோயில் மலேசியாவில் கட்டியிருக்காங்க இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பராமரிப்பு இல்லாததுனால அது அழிஞ்சு போய் இந்த தடயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ கூட வந்து கீழடி தோன்ற மாதிரி அங்கே நிறைய தோன்றனா நிறைய கிடைக்கும், அது தோன்ற மாட்டாங்க. ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஆராய்ச்சி அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு அருவி இருக்குது, அதில் கல்வெட்டுலாம் நிறைய கிடக்குது. அந்த சிவலிங்கம், அந்த விநாயகர் சிலைங்க, நம்ம விஷ்ணு சிலைங்கள் எல்லாம் வந்து இந்த 5 பவுண்டில் அந்த காலத்தை சிலைங்களாம் நிறைய வந்து எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அப்போ மலேசியாலையும் போய் ஆராய்ச்சி பண்ணால் தடயங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஆசிய நாட்டில் வச்சுக்கிட்டாலே நம்ம மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்துலேருந்து இருக்க வந்து நம்ம ராஜராஜ சோழனோட வரலாறே பெருத்த வரலாறு இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்ட ஒரு ஊருங்க. சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க தஞ்சாவூர் வந்து மிக பிடிச்ச ஊர், ஏன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும். தமிழகத்தில் வேறு எந்தெந்த கோயில்கள்லாம் போயிருக்கீங்க? நான் மெயினாக வந்து தஞ்சாவூருக்கு வந்தேன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில், அங்கேயே இருக்க வந்து தஞ்சை மாரியம்மன் கோயில் இருக்குது. அது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு புராண கதைகள்லாம் இருக்குது. அதாவது அந்த வெள்ளைக்காரர் வந்து அம்மன் பழிக்கும் போது கண்ணு தெரியாமல் போய் அம்மன் வந்து அவர் கண்ணு தெரியும், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அது கண்டிப்பாக. அந்த அப்புறம் சமயபுரத்துக்கு போவேன். சமயபுரம் அது வடிக்க போகிற கோயில் தான். அப்புறம் நம்ம பிரம்மா கோயில் வந்து நம்ம அங்கே திருப்பத்தூர் இருக்கிற அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? திருச்சி பக்கத்தில் அங்கே போயிருக்கிறேன். நம்ம ரங்கநாத கோயில் போயிருக்கேன், ஸ்ரீரங்கம், நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். தஞ்சாவூரில் அது பெரிய பெரிய கோயில் தவிர்த்து சின்ன சின்ன கோயில் அது சுவாரஸ்யமாக இருக்கும். சிறு சிறு கோயில். எதுனால உங்களுக்கு பிடிக்குது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக? இந்த கலாச்சாரம், அந்த பாரம்பரியம், அந்த அதெல்லாம் வந்து கலந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் போது அது உள்ள என்ன இருக்குது ஆராய்ச்சி பார்க்கும்போது இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தானுங்க. நீங்கள் சொன்னீங்க திருவண்ணாமலைக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், திருவண்ணாமலை வந்து அது ஒரு பிரசித்தியான ஒரு கிரிவரம்லாம் வருவாங்களே, அங்கே நிறைய நான் போயிருக்கிறேன். அங்கே போயிட்டு அவங்க நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு எண்ணத்தில் எட்டாத ஒரு விஷயம்லாம் வந்து அங்கெல்லாம் இருக்கும். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம அங்கே நம்ம போகிறது. ஓகே, நீங்கள் சொன்னீங்க இப்போ தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா எங்களெல்லாம் விட நீங்கள் வந்து தமிழ் தேடி தேடி கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செய்யுளெல்லாம் கூட படிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி பிடிச்ச பாடல்கள், செய்யுள்கள்லாம் அது மாதிரி படிச்சிருக்கீங்களா? சிவபுராணம் அதெல்லாம் வந்து கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, அதில் நிறையா வார்த்தைகள், அந்த அர்த்தங்கள் அது உள்ள இருக்குது. அந்த காலத்திலே பாருங்க, சிவனுக்கு பாடலே வந்து எந்த மொழியில வந்து இருக்குதுன்னா தமிழ் மொழியில தான். அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த சிவபுராணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் நீங்க நல்லா கூர்மையா கேட்டீங்கன்னா நம்ம பிறப்பு எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? இது சிவபுராணம்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. சிவபுராணம்லாம் எந்த கேட்டீங்க? அந்த திருவாசகம்லாம் படிப்பாங்களே. ஓ, திருவாசகம்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா, சிவபுராணத்துல நீங்க கேட்டீங்கன்னா நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாக, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காந்தான் வாழ்கன்னு சொல்றாங்களே. அதுல எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. அதுலயும் பாருங்க திருவாசகம் என்று தேன்னு சொல்றாங்களே. நம்ம அந்த தேன்னு உருகி நம்ம சாப்பிட்றோம். அந்த வாசகமே தேன்னு சொல்லும் போது தேன் குடிக்க தேவையில்லை. அவ்வளோ விஷயங்கள் சொல்றது. நம்ம பிறப்பை பத்தி அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா புல்லாகி புழுவாகி அதெல்லாம் எவ்வளோ இல்லை. எப்படி இது ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது தானே? பேசுவீங்க, எனக்கு கேள்வி ஞானம் தான். அதாவது எனக்கு வாசிக்க தெரியாது. ஓகே, தமிழ் பற்றி அது நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணிட்டு இதை கேட்டுக்கிட்டு எடுத்துக்குவேன். ஸோ திருவாசகம் வந்து நீங்க யூஸ்வலா கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அதாவது எங்க மலேசியால நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம யாராச்சும் இறந்து போனாலே முதல்ல வந்து சிவபுராணம் தான் போடும். அங்கே அதான் கேட்பாங்க. அந்நாளைக்கும் அந்த வீட்டில் ஒரு 16 நாள் நம்ம அது செய்வாங்கள்ல, கர்மாதின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் வந்து அந்த 16 நாள் இந்த திருவாசகம்
போட்டுக்கிட்டே எப்படி தான் தமிழர்கள் வீட்லயா இல்ல தமிழர்கள் வீட்டத்துல தான் சொல்றேன். Okay, அது ஒரு நல்லதாவே வந்து எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருவாசகம் பண்ணுவாங்க. 16 நாள் வந்து சைவமா இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சீன தமிழர் வந்து திருவாசகத்தை பத்தி சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ் விஷயத்துல வந்து எப்படின்னா நிறைய கொள்கைகள் இருக்குது. அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம தான் தேடி போனோம், அது தேடி வராதுங்களே. அதனால எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து நான் அதை தேடி 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 போறேன். இது மட்டும் கிடையாம நிறைய விஷயம் நான் தேடி போறேன். திருவாசகத்துக்கு உருகாதவங்க ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க. திருவாசகத்திற்கு உருகாது ஒரு வாசகம் சொல்லுங்க. ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா இருக்கணும் வேற சொல்லுவாங்கல்ல. அதுலயே பாருங்களா நீங்க. சோ நீங்க கேட்டு அது மாதிரி உருகி பாட்டு கேட்டிருக்கீங்க? அது கேட்பேன். அது ஒரு மன அமைதியை கொடுக்கும். அது ஒரு அது அந்த அந்த சொற்கள்லாம் நம்மளுக்கு சில வார்த்தைகள் தெரியலனாலும் ஒரு அந்த அன்னாடிக்கு கேட்கும்போது அது ஒரு பரிச்சயம் ஆகுதுல. ஸோ இது மாதிரி எங்களுக்கே இப்போ வந்து செய்யுள்லாம் படிக்க தெரியாது. இப்போ யார்கிட்டயாவது போய் கேட்டோம்னா அதை எழுத்து கூட்டி தான் படிப்போம். அந்த செய்யுளை வந்து கரெக்டாக படிக்க தெரியாது. உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இல்லையா? அதாவது ஒரு வாட்டி படித்தா அது வராது. இப்போ நம்ம தமிழ் உச்சரிப்பே நீங்கள் சொல்கிற சில வார்த்தைகள் வந்து அந்த ரா லா என்னமெல்லாம் வரும், கஷ்டமாக இருக்கும். பேச பேச அது நார்மலாக ஆயிடுதுல. அதாவது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணும்போது இப்போ நானே வச்சுக்கிட்டேன்னு நான் எனக்கே மறந்துட்டேன். சைனீஸில் யோசிக்கிறதே இல்லை, எதுவுமே இல்லாமல் தமிழ் தான் வந்து எங்குள்ள பேசிக்கிட்டு போது தமிழை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து எங்கள் வீட்லேயும் தெரியும். அது வந்து என்னோட ஒரு ரூட்டீன் ஆயிடுச்சு. அது என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆத்மா வந்து தமிழ் ஆத்மாவாக ஆயிடுச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு, நிஜமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொன்னீங்க செய்யுள்லாம் படிச்ச முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன்னு. திருக்குறள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்குறள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் திருக்குறள் எனக்கு தெரிஞ்ச திருக்குறள்னா துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவும் மலை. திருக்குறளும் படிச்சு மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க? ஆமா, அது ஒரு படத்துல கூட வந்து காமெடியா செஞ்சிருப்பாங்க. அதனால இது என்ன ஒரு விஷயம்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துருத்த ஒரு விஷயம். அது அர்த்தம்லாம் தெரியுமா? ஆமா, அதுக்கு அர்த்தம் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்த உணவு அது நீர். அந்த நீருக்கே வந்து அர்த்தங்களுக்கு வந்து ஒரு உணவா தான் அது வணங்குது. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு வச்சுச்சு. பழமொழிகள்லாம் நீங்க வந்து நிறைய அடிக்கடி சொல்லுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் மலேசியாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நீங்க இதனாலே பயங்கர பிரபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பழமொழிகள் வந்து நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க. ஈவன் நாங்களே கேள்விப்படாத பழமொழிகள்லாம் சொல்றீங்க. அதாவது சொல்லுவாடன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பழமொழியோட அது வந்து கிராமத்தை வட்டார வழக்கில் வந்து ஒரு இடத்துல மாறும். அது வந்து இந்த கேள்விங்க வயசான அம்மாங்க எல்லாம் வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கு வந்து தாக்காம வந்து இந்த மாதிரி மறைமுகமா பேசுற ஒரு 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 சொல்லுவாடு. அதுதான் வந்து சொல்லுவாங்க பழமொழி. அது ஸ்கூல் படிக்கிற நான் கேள்விப்பட்டது ஸ்கூல் படிக்கிற பழமொழியும் இது வந்து ஒரு ரொம்ப கனெக்டட் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நம்ம காந்திமதி அம்மா, நீங்க சினிமா படம் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க சரளமா விடுவாங்க. அதை பார்த்து கூட எஸ்.ஏ. சூர்யா இப்போ ஒரு படத்துல வந்து அது காப்பி பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலை தோட்டப்புறம். இந்த பாட்டிங்கெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மள இப்படி நடந்து போனாலும் எங்கடா போகிறேன்னு கேட்பாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க. அது அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விடும், எடுத்து விடும், அட போடான்னு சொல்லி பேசும். அப்போ அதில் தான் நம்மளுக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வருது. இப்படிலாம் ஜோக்கெலாம் பேசலாமே, அது ஒரு அழகான தமிழ் மொழி வந்து இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ சென்னை வச்சுக்கிட்டா சென்னை தமிழ் மொழி டிஃபரெண்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த சொலவடை வந்து காதா ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயில், மச்சான தேடுதான் பூமரத்து குயில், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வித்தார களி வர வடக்க போனாலாம் கத்தாழ முழு கொத்தோட கொத்திக்கிச்சான். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அக்கப்பூர் பிடிச்ச நாய் வக்கப்பூரத்தில் உக்காந்துக்குது, தானும் திங்காதான் திங்கிற மாட்டோம் திங்க விடாதான். காந்திமதிமா சொன்னாங்கன்னா பாசி வேடி ஊசி வேடி விருதுநகர் யானை வேடி கேட்டுக்கடி இருக்கு நான் வெத்தலை கொண்டு கொக்குன்னு. இல்ல இந்த பழமொழி இங்கே யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. நிஜமா சொன்னா தமிழகத்திலே இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறாங்க? சொல்லுங்க. அந்த நீங்க பாத்தீங்க கிராமிய பக்கம் நீங்க போனீங்களா, இதெல்லாம் ரொம்ப நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? எப்படி இதை யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க. அதாவது
ஒரு ஒரு விஷயத்துல ஒரு பற்று வச்சிருந்தா அது தானாவே நம்மளுக்கு மேல தேடி வரும் நம்ம தேடி போவோம் சரிங்களா. இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டாலும் சரி அதே மாதிரி தான். அது என்ன அழுந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களே அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்ம அந்த இதுதான் தமிழ் பாரம்பரியம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாடுவாங்க சார். சொல்லுங்க. அந்த ரெண்டுல பாம்புக்கு 2 கண்ணு நீ பரம சிவ பெத்த கண்ணு இன்னைக்கு நீ பாடையில போகும் முன்னே நான் பாம்பாக உருந்தழுந்தேன். இதாவது ஒருத்தங்க இறந்து போனா நம்ம தவிப்பு எப்படி அவங்க எப்படி சொல்றாங்க, நான் பாம்பாவே உருண்டு அழுவுறேன்னு சொல்லி அவங்களால அந்த இமோஷனலை வந்து பாட்டா கொண்டாடுறாங்க. அதாவது இதெல்லாம் எந்த ஊர்ல தேடி பிடிச்சிங்க நீங்க? இது எங்க ஊர்லயே பாடுவாங்க. அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் பாடுவாங்க. அந்த அந்த ஒரு இறப்பு நடந்தாலும் அந்த ஒரு கேங் வரும், ஒரு குழுவே வரும் அந்த ஒப்பாரி பாட்டு பாடுறதுக்கு. அதை நீங்க மும்முரமா கேட்டீங்கன்னா இல்ல அது முடிஞ்சுட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து பேசணும், அந்த பாட்டி என்ன பாட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஒப்பாரி பாடல்களை வந்து சில பேர் வந்து தவறாவே நினைச்சுக்கிறாங்க. அது டெட்டு வீட்டுக்கு தான் பாடணும், அது அழுகுறதுக்கு தான். அது கிடையாது. அது வந்து ஒரு மனிதனை வந்து இறந்துட்டாங்களா அவங்கள என்னான்னு அவங்கள பத்தி பேசுறதுக்கோ ஒரு வாழ்த்துறதா கூட அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்லுவாங்க, மயக்க பிடிச்சி இப்ப பேச முடியாது. அந்த 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 பாட்டு வழியா தான் சொல்லுவாங்க. ஓ இப்பெல்லாம் வாழ்ந்தவர் அப்படின்னு. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அக்காவோ தங்கச்சியோ வந்து அவங்க சொந்தத்துல வந்து அவங்க தாயோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்க தாலி வந்து எடுத்துருவாங்க நம்ம தமிழ் வழக்கத்துல. அது எப்படி சொல்லுவாங்க, அந்த அழுது அந்த 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 துக்கத்தை எப்படி சொல்றது? குண்டு தாலி கட்டி கூடாரம் கல்லிருக்கி இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்க கூடாரம் கொல்லலியோன்னு சொல்லி அழுவாங்க. உங்களுக்கு வேலைங்கதா? இப்ப நான் சொல்றேன், குண்டு தாலி கட்டி இந்த காலில குண்டுலாம் இருக்கணும் அதுல சொல்லி கூடாரம் கல்லிருக்கி கல்யாணம் பண்ணும்போது கூடாரம்லாம் நம்ம போடுவோம்ல. இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்க, அதாவது அந்த இறப்புக்கு வந்து அந்த தாலி அறுக்கிறதுக்கு இவ்வளோ ஜனங்க வந்திருக்கு அந்த சாவுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஒப்பாரி பாட்டு. இது எப்படி இப்போ இந்த வழிபாடுகள்லையும் சில பாடல்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது மலேசியாவில் இருக்கா? நிறைய தேவாரங்கள்லாம் பாடுவாங்க கோயிலில். சரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் திருவிழா உபயோகிச்சாங்கன்னா எல்லாரும் வந்து தேவாரம் பாடுவாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். மலேசியாலலாம் வந்து எல்லார் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் தேவாரம் படிப்பாங்க, திருவாசகம் படிப்பாங்க. நிறைய பேர். அது உண்மையா? இப்போதைக்கு பார்க்க போனால் நிறைய பேர் வந்து தமிழ் ஒரு உணர்வு வந்து ரொம்ப வந்துருச்சு மலேசியாவில். இடப்பட்ட காலத்தில் வந்து நிறையா தமிழ் பள்ளிக்கூடத்துக்கெலாம் அனுப்ப கூட தயங்கினாங்க. இப்போ வந்து தமிழ் வளர்க்கணும், தமிழ் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க வந்து தமிழ் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல். மலேசியாவில் தமிழ் வளர்க்குறதுக்கு நீங்களாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முயற்சி பண்ணுறது வந்து தனிவெளி. அதாவது நான் வந்து தமிழுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லித்தான் நான் வந்து இந்த சொல்லுவாடெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த உருதகத்தில் வந்து பதிவு பண்ணி டிக்டாக் மாதிரினா அங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் பாருங்கள் அதில் வந்து நிறையா வைரல் ஆகிருக்கு. அதாவது என் பங்கு இது கொடுக்குற எனக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் அங்கே வந்து தமிழர்களை வந்து தமிழுக்காக பாடுபடுறாங்க, தமிழ் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, சங்கீத கிளாஸுக்கு கூட அனுப்புகிறாங்க. நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ மெய்ப்படுத்தணுமோ அவங்க செய்கிறாங்க. அங்கே வந்து இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிடையாது இல்லை? மலாயும் கற்றுக்கலாம், சைனீஸும் கற்றுக்கலாம். இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கணும். அதாவது என்னோட பொருள் என்னோட உரிமை போல அது எப்பயுமே தக்க வச்சுக்கிறதுக்கு என் உரிமை என் மொழி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்குது. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் சதி பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரிதான் அங்கெல்லாம் இப்ப நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. இல்ல, ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது மொழியை வந்து அழிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்கு. நம்ம மொழி மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது யாராலையும் இதை அழிக்க முடியாது. அதாவது மற்ற மொழியில கத்துக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது எனக்கு நான் நிறைய மொழி பேசுவேன், அது வந்து என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். ஆனால் இப்போ என் தாய்மொழி நான் விட்டு கொடுக்கல. அது வந்து நான் பலமாக இருக்கும்போது அது யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது மொழியை வந்து நம்ம மேலே திணிக்கும் போது தான் அது பிரச்சனை. இல்லை, இப்போ உங்களோட தாய்மொழின்னு சொன்னீங்கல்ல, உங்களோட தாய்மொழி என்ன? சீன மொழி.
சீன மொழி தான். சீன உங்களுக்கு மொழி என்ன நிறைய மொழிகள் மொழி தெரியும்? இருக்குது. சீன மொழியில வந்து எனக்கு 2 மொழி தெரியும். அதாவது என் தாய்மொழி வந்து தியோச்சு. ஓ, சீனாவிலே 2 மொழி இருக்கா? ஆமா. அது மேண்ட்ரின் வந்து நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கும் போது வாசிக்கும் போது அது மேண்ட்ரின் தான் நம்ம பேசுவோம். ஓகே ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் மேண்ட்ரின் பேசினாலே இந்த உலகத்தில் நீங்கள் சைனாக்கு போனாலே எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஏன்னா நம்ம படிக்கும் போது அந்த மொழிகள் வரும். சீன மொழி வேற என்ன? மலாய் தெரியும்? மலாய் தெரியும். தெலுங்கு கொஞ்சம் பேசுவேன். தெலுங்கு பக்கத்து வீட்டில் தெலுங்கால இருந்தாங்க, அது கொஞ்சம் பேசுவேன். அப்புறம் இங்கிலீஷு, அது நார்மல் ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்கலாம். இது அவ்வளோதான். என்னங்க தமிழகத்துக்கு சொந்தக்காரன்னு நீங்கள் பார்த்தா ஆந்திராவுக்கும் சொந்தக்காரராக இருக்கீங்க. ஆந்திராவுக்கு சொந்தக்காரங்கள்ல அது ஒரு மொழி. அதாவது அது வந்து எனக்கு கற்றுக்க ஆர்வம் இல்லை, வாய்ப்பு கிடச்சி வாழ்ந்த சூழ்நிலை. பக்கத்தில் தெலுங்கா இருந்தாங்க. சரினா ஒரு 5-6 வயசுல இருக்குமோ அவங்க வந்துருக்கும் போது அவங்க பேசும்போது அவங்கக்கிட்ட மாట్లాடணும்னு பேசுவாங்க. தின்தாவா, அதாவது அங்கெல்லாம் தின்தாவா, இங்கெல்லாம் போன் சேசாவாருன்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் நார்மலாக தெலுங்காவில் பேசுகிறாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா செப்பண்டி கூச்சண்டின்னு பேசுவாங்க. அங்கெல்லாம் கூச்சோ மாట్లాடு அப்படி தான், அந்த டி விற்க மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் வருது தவிர்த்து தெலுங்கு. ஆனால் எனக்கு இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ அங்கே இருந்து தமிழ் சினிமா பாடல்கள்லாம் கேட்குற பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ இங்கே இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் வந்து வேற்று மொழிகள் பாடல்கள்லாம் பயங்கர கொரியா பாடல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாச அனுபவம் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப கடந்த ஒரு 2-3 நாட்களாக ஒரு சீன பாட்டு கூட ஹிட் ஆயிட்டு இருக்கு. அண்ணனை பாத்தியா, அப்பாவை பாத்தியா, அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? அது அந்த பாட்டு வந்து அண்ணனை பாத்தியா அம்மா பாத்தியா, ஆமா. அது வந்து ஆக்சுவலி அது வந்து ஜாவா, இந்தோனேஷியாவில் வந்து ஜாவான்னு ஒரு பாஷை இருக்குது, ஜாவான்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து அந்த மொழி பாட்டு. அந்த மொழி பாட்டு சீன பாட்டு கிடையாதா? நாங்க தாய்லாந்துல உள்ள பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, கிடையாது. அது ஜாவா பாட்டு. அது வந்து ஜாவா மொழியில் வந்து என்ன அர்த்தம் அது? எனக்கே தெரியல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மொழி, அது டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதாவது மலேசியாவில் வச்சுக்கிட்ட மலாயும் இந்தோனேஷியா பாஷை வந்து கொஞ்சம் தமிழுக்கு வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அதுதான் அது சொல்ல வர. அதாவது மலாய் பாஷையும் இந்தோனேஷியா பாஷைகளும் கொஞ்சம் சிமிலரிட்டி இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு வந்து புரியும். அப்படியேப்பட்ட ஒரு மொழி அது. ஆனால் இது வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சில் சில வார்த்தை எனக்கு தெரியும் ஜாவாவில். அதாவது 1 2 3 4 5 நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து மலேசியா பாஷையில் மலாய் பாஷையில் 1 2 3 4 5 சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து சிச்சிலரு தெலு பாப்பாட்னு சொல்லுவாங்க. அதே டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே வந்து இந்தோனேஷியாவில் சொன்னா 1 2 3 தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு ஜாவா பாஷை. அதுவும் வந்து ஜாவாவில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்துஸுங்க இருக்காங்க. இந்தோனேஷியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா பாலி எல்லாமே நம்ம முழுக்க நம்ம ஹிந்து தமிழ் கலாச்சாரம், அந்த தெய்வங்கள் விஷ்ணு பகவானை கும்பிடுவாங்க, கருட பகவானை கும்பிடுவாங்க, விநாயகர் கும்பிடுவாங்க. விநாயகர் கும்பிடுவாங்களா இந்தோனேஷியால? ஆமா ஆமா ஆமா. அது வந்து தமிழ் கலாச்சாரம். நம்ம திருநரே அவங்க வந்து இந்த அரிசி வச்சுக்குவாங்க அப்படியே நெத்தியில. ஆமா, அரிசி எடுத்து இப்படி பூசிப்பாங்களா? இல்ல அதை ஒட்டி வச்சிருவாங்க. அது சந்தனம் வச்சு அனுபவிச்சு. அந்த சீர் எடுத்துட்டு போற கலாச்சாரம்லாம் நிறைய இருக்குது. இப்ப நம்மளோட இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, கிராமப்புற தெய்வங்கள், அது மாதிரி எல்லாம் சீனத்துல அல்லது இந்தோனேஷியால ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா? அது சிறு தெய்வங்கள். அதோட நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட தெய்வங்கள் வந்து சிவன், சக்தி, நம்ம கிராமத்து தெய்வம் தான் மாரியம்மன். அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வழிபாடோட தெய்வங்கள் தான் வந்து, அதாவது விஸ்வரூபம் மாறி தான் வந்து அங்கே வழிபடுறாங்க. எல்லாம் முழுக்க தமிழர்கள் கடவுள் தான் அது. இல்லை, அவங்களோட இது உருவ அமைப்பே வித்தியாசமா இருக்கு. இங்கேருந்து போன ஹனுமான் வச்சுப்போமே, நாங்கள் சூமுகோங்னு சொல்லுவோம். சூமுகோங். ஓகே, அதில் ஆஞ்சநேயர் வழிபாடு அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கதை எடுத்து வச்சிருப்பாங்க டிஃப்ரெண்டாகவே. சரிங்க, அந்த ராமாயண கதைங்கள்லாம் வந்து அதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த பகவத்கீதை எடுக்கிறதுக்கேன்னு போவாங்க, அந்த அந்த கதைலாம் வரும். அப்படியா? அப்புறம் இந்த பைரவர் வழிபாடு வந்து முழுக்க சைனாவில் நிறையா இருக்குது. சரிங்களா? அது ரூபம் வந்து வேற மாதிரி, அந்த ஓவியங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயம் மாறி போகுதுல, அது மாதிரி அந்த உருவங்கள் மாறி போகிற பைரவர் வழிபாடும் நிறைய இருக்குது. இப்போ அவலோகேதேஸ்வரன்னு அந்த தெய்வம் தான் மெயினாக வந்து சைனாவில் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க, குவாங்கிங் பூசான்னு சொல்லி. ஆனால் அவங்களோட உண்மையான பேர் வந்து
அவலோகேதேஸ்வரா. அவங்களோட கடந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தோம்னா அது வந்து ஒரு இந்து கடவுள். அவலோகேதேஸ்வரா, ஈஸ்வராங்கிறது மாதிரி அவங்க வந்து பெண் வேடத்துல தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வரான்னு வருது. ஆனா அது இந்த ஒரு கரெக்டான சொல்ல, அவ ஆணுள்ள பெண்ணுள்ள வந்து நம்ம தெய்வத்தையே நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது. அதே போல தான் அந்த ஒரு ஹிஸ்டரி வருது. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதான் வந்து அவங்க அர்த்தநாரீஸ்வரில் ஆண் பாதி பெண் பாதி உருவத்தில் அவங்க பெண் ஜாதியில் தான் இருப்பாங்க. அப்பயே நான் சின்ன வயசுல நான் இந்த சாமி கும்பிடும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன். ஒரு பெண்ணை தான் ஒரு மார்பகம் இருக்கும், இந்த சாமிக்கு இருக்காது. ஆனால் இது பெண்ணாக கும்பிட்றாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். இப்போ ஒரு வயசு இருக்க நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அவங்க வந்து இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம ஒரு இருக்குது. அவங்க பேரே பாருங்கள் சமஸ்கிருதத்தில் வருது. அந்த ஜாவா சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம கூத்துக்கெல்லாம் நடக்கும்ல, கூத்து தெருக்கூத்து நான் சொல்லலாம். அதே போல தான் இதுவும் ஒரு கூத்து மேடை மாதிரி போட்டு இதில் ஒரு காமெடி மாதிரி. இப்போ நம்ம கரகாட்டம்லாம் அது காமெடிலாம் செய்கிறாங்களே இப்போ ரொம்ப அந்த மாதிரி. ஆனாலும் அந்த காமெடியோட இந்த நம்ம கிராமிய இந்த கூத்துலாம் போடுறாங்களே அது செம்ம காமெடி. அதே மாதிரி தான் இந்த அண்ணனை பாத்தியா அம்மாவை பாத்தியான்னு அந்த பாட்டு வந்து போடிக்கிட்டு இருக்குது. வேற இது மாதிரி சீன மொழியிலலாம் இது மாதிரி ஒரு சீன மொழியில் வந்து அதே போல் நம்ம தெருக்கூத்து நம்ம வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேஷம் கட்டி இதெல்லாம் இருக்கிறதுல அது நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்லேயே நான் பேசி சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த விஷயம் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு சீன கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அந்த தெருக்கூத்து வந்து எப்பயுமே இந்த கோயில் விசேஷத்தில் வந்து அந்த தெருக்கூத்து இருந்தே ஆகணும்னு சொல்லி அந்த ராமாயணம் கதைகள்லாம் வந்து ஓடும். மலேசியாவில் அந்த சைனாவில் தான் வந்து தான் மலேசியாவில் அதெல்லாம் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அவெல்லாம் வந்து அதே அந்த பாரம்பரிய உடுப்பை போட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த பாரம்பரிய விஷயம் நீங்கள் வந்து நீங்கள் நிறைய நம்ம நோட் பண்ணுற விஷயம்னா நம்ம ஒரு பழைய புராணம் கதையிலோட ஒரு 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 சிற்பியை வச்சுப்போமே, அதில் நீங்கள் பார்த்தீங்க அதில் இந்த விசிறி மண்ணுக்கு தமிழில் இருக்கும். அதாவது நம்ம பரதநாட்டியம் ஆடும் போது அந்த ஒரு விஷயம் ஒரு பட்டை வரும். அந்த ஒரு விஷயம் அந்த சைனீஸ் உடுப்புல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இருக்காது. ஆனா அது எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வீடியோ கிடைச்சிடும். ஓகே, அதே வந்து அந்த தாளம் தப்பட்டை அடிச்சு டிங் டொங் 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 டிங் டொங் சைனீஸில் வந்து அந்த 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 ஒரு நளினமா அந்த கிரீடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழர்களை வந்து இந்த ஐம்பவுனோ இல்லையோ பவுனுலேயோ தங்கத்துலேயோ வந்து செஞ்சுருப்பாங்க கிரீடம். ஆனால் அந்த சைனீஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிரீடம் போட்டிருப்பாங்க. கிரீடம் போட்டிருப்பாங்க, மயில் தோகை போட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த ஒரு 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 பேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து அந்த பேர்ட்ஸோட அந்த அந்த தோகையை வச்சுருப்பாங்க, அவ்வளோ நீட்டுக்கு இருக்கும். அது வந்து அதாவது எனக்கு தமிழ் கலாச்சாரம் முழுக்க முழுக்க பரிச்சயமான ஒரு விஷயம்னால இதை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, ஏன்னா கதைகள் இந்த ராமாயண கதைகள் தான், அது எங்கேயோ போது வருது, அதெல்லாம் வந்து அந்த நிறைய விஷயங்கள் அங்கே இல்லை. இப்போ நீங்கள் இங்கே கேள்விப்பட்ட இந்த மாதிரியான நாட்டுப்புற கதைகள் பழமொழிகள் இதெல்லாம் வந்து சீனத்தில் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்பெல்லாம் தமிழில் ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் அப்போ சொல்லுவேன், இதுதான்ப்பா நம்ம ஐயனார் சாமி, அதாவது சைனீஸில் சொல்லுவேன், இதுதான்ப்பா நம்ம மாரியம்மா, இதுதான் நம்ம பெருமாள், இவர் தான் நம்ம முருகர் எல்லாம் நான் சொல்லுவேன். இல்லை இப்போ ஐயனாரா இங்கே சைனாவில் எப்படி சொல்லுவீங்க? அது கொங்கொங், அதுதான் ஃபைட்டர் காட். அது ஓகே. மாரியம்மன் சாமி வந்து நம்ம ரொம்ப இந்த கொன்னிமாலாம் சொல்லுவேன், அதாவது அவலோகேதேஸ்வரன் சொல்லுவேன், அதெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லுவேன். சிவன் மாதிரி ஏதாவது கடவுள்? சிவன் 3 கண்ணு வச்சு தான் எங்களுக்கு தெய்வமே இருக்குது. அதுதான் நான் சொன்னல, பைரவர் சொன்னல, பைரவர் சிவன் அவதாரம் தானே. பைரவர் சிவன் அவதாரம், அவர் ஆக்ரோஷமா இருக்கிற அவதாரம் தான் வந்து பைரவர். சாந்தமா இருக்கும்போது சிவன். அந்த பைரவர் வந்து நம்ம சைனீஸ்ல நம்ம வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். தமிழகத்துல வந்து மாதம் திருவிழாக்கள் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததா அப்படியெல்லாம் வழிபட்டுட்டு வரோம். இது மாதிரி சீனாவில் ஏதாவது இருக்கா? சைனீஸில் வந்து எங்களுக்கு வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அதே போல்
இந்த தைப்பூசம் வந்தாலே எங்களுக்கு சைனீஸில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வரும். தைப்பூசத்துக்கு சைனீஸில் ஒரு இப்போ சைனீஸ் 15வது நாள் தான் வந்து எங்களுக்கு வந்து தைப்பூசமே வரும். நார்மலாகவே சைனீஸ் நியூ 15வது அந்த பௌர்ணமி. தைப்பூசம் வந்து அதுலேருந்து 15வது நாள் சைனீஸ் நியூ இயர் வருமா? சைனீஸ் நியூ இயர் வந்து ஒரு 15 நாள் எங்களுக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ். அந்த 15வது நாள் வந்து நாங்கள் கோலாகலமாக கொண்டாடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரும். அந்த பௌர்ணமி டேட் வரும். ஸோ அது ஏதோ கனெக்ட் ஆகுது. அந்த பூச நட்சத்திரம் அந்த கண்டிப்பாக வந்து இது வரும். அதுக்கப்புறம் இந்த 9 நாளுக்கு நம்ம நவராத்திரி, அந்த நவராத்திரி நாங்கள் சைனீஸில் கொண்டாடுவோம். இந்த நவராத்திரி வந்து எங்கள் மூலியமாக வந்து சைவமாக இருப்பாங்க. சைனீஸுங்க சைவமாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தையே தோத்துருவாங்க. அவ்வளோ பத்தியமாக இருப்பாங்க. அது ஒரு எதுவுமே கவுச்சி கலந்துக்க மாட்டாங்க அவ்வளோ. அப்புறம் அந்த திருவிழா வரும்போது நல்லா தேர் ரதம்லாம் கும்பிடுவீங்க. இப்போ தைப்பூசம்னாவே மலேசியாவில் பயங்கர சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு. நீங்கள் அந்த பத்து கேவுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? முருகர்லாம் பத்து கேவ் போயிருக்கிறேன். ஆனால் பத்து கேவ் வந்து ரொம்ப பரிச்சயமாயிடுச்சு உங்களுக்கு. தமிழ் சொன்னா தமிழ்லாம் பத்து கேவ் பின்னிங் முருகன் கோலாலம்பூர் பத்து கேஃப் முருகன் கோயில் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே இன்னொரு கோயில் இருக்குது. அதாவது உலகத்துக்கே அது இப்போ நீங்கள் சொன்ன பத்து கேஃப் முருகன் கோயிலோட பினாங்கில் இருக்கிற பத்துமலை கோயிலே வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோயில். முருகன் கோயில் அங்கே தைப்பூசம் அதுக்கு மேலே அவ்வளோ நல்லா கோலாகலமாகவே நடக்கும். அது பார்த்தீங்கன்னா அங்கே செருப்பே வந்து தண்ணி பந்தல்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நம்ம சாப்பாடு உணவு கொடுக்கறது சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸே அது அந்த தெருவே என்ன பெஸ்ட்னா உன்னோட தண்ணி பந்தலில் வந்து அழகாக இருக்கா, என் தண்ணி பந்தலும் போட்டா அவ்வளோ அழகாக சாமி சிலைலாம் வச்சு அதுக்குன்னு 1000 லட்சம் கணக்கில் போட்டு செலவு பண்ணி பண்ணுவாங்க. கொஞ்சம் தரையெல்லாமே கோலம் போட்டு வண்ணமயமாக இருக்கும். ஜேன்னு மக்கள் அந்த தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. அது அந்த மலேசியாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான முருகன் கோயில் மலேசியாவில் வச்சுக்கிட்டா வேர்ல்ட் வைட்டில் உலகப்பூரா பிரசித்தியான 2 கோயில் வந்து தைப்பூசத்துக்குன்னா இந்த பத்து கேஃப் ஒரு கோயிலும் பின்னாங்கில் இருக்கிற பத்துமலை கோயில் முருகன் கோயில். இதை தவிர்த்து மலேசியாவில் மிக முக்கியமான கோவில்கள்லாம் என்னென்ன இருக்கு? நிறையா ஸ்தலங்கள் இருக்குது. நம்ம அதாவது பத்து கேஃப் வந்து இது ஒரு டூரிசம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரியான கோயில்ஸுங்க இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கடாரத்தில் வந்து அந்த ராஜராஜ சோழன் கோயிலெல்லாம் இருக்குதுல்ல, அந்த கோயிலுக்கிட்டே ஒரு காளி கோயில் இருக்குது. அது அந்த காலத்து உள்ள சங்க கால கோயில், அந்த காளியம்மன் கோயில். அந்த ஒரு நிறைய இருக்குது, நிறைய கோயிலுங்க இருக்குது. அது நம்ம போயிட்டு பார்க்கணும், அது தெளிவாக எடுக்கணும்னா அந்த நிறைய கோயிலுங்கள். இவ்வளோ விஷயம் சொல்றீங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து இவ்வளோ பெரிய கோவில்கள் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. சீனர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பத்து கேவ்ஸ் இது வீடியோலாம் பார்த்தோம். நிறைய சீனர்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது. வச்சுக்கிட்டோம்னா அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. சிட்டி விநாயகர் கோயில் வந்து பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கே கடாரத்தில் வந்து சுங்காய்பட்டாணின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பிள்ளையார் கோயில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையே நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் எல்லா மதத்துக்காரங்களும் வந்து சாமி கொண்டுட்டு போவாங்க. அங்கேருந்து தான் வந்து அழுவை குட்டி தைப்பூசத்துக்கு போவாங்க. பத்துமலைக்கு வருவாங்க. இல்லை இந்த அங்கே சுங்காய்பட்டாணி ஒரு முருகன் கோயில் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் தமிழ் சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா, அதாவது சந்தோஷமா இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல. ஸோ அதோட வெளிப்பாடு தான் உங்களோட. நம்ம தமிழர்களுக்கும் சைனீஸுக்கும் சில வார்த்தைகள்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அதில் வந்து தமிழ் கொண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் கொண்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து கிளையாக பிறந்தது தான் சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சி ஜியா, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.